அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சியின் ரகசியம் என்ன? செவ்வாய் குருவின் ஆட்சி வீடான ஜென்மராசிக்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் என்ன நடக்கும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் வலம் வருவதை விட ஜென்மராசிக்குள் வலம் வருவது சிறப்பான ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார். அவருடைய பெயர்ச்சியின் ரகசியத்தை உணர்ந்து கொண்டாலே மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகள் தான் ஜென்மத்தில் வலம் வந்தாலும் மிகப்பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்தாத ஒரு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அந்த வகையில் செவ்வாய் ஜென்மராசிக்குள் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றம் அடுத்த ஒரு மண்டல காலத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதே வேளையில் ஜென்மராசியில் புதன் மற்றும் சனி ஆகிய கிரகநிலைகளும் வலம் வருகின்றன. சனி ஜென்மராசியில் வலம் வரக்கூடிய வேளையில் சனியுடன் இணைந்து செவ்வாய் வலம் வருவதால் நிச்சயமாக சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் மற்றும் சனியின் இணைவு மற்ற இடங்களில் நடைபெற்றால் கொஞ்சம் பாதிப்பு குறைவு. ஆனால் ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களில் நடைபெறும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் முரண்பாடான கிரக சேர்க்கையாக பார்க்கப்படுவது சனி பகவானுடன் இணையும் அமைப்பு. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி மற்றும் செவ்வாயினுடைய இணைவு மட்டும்தான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை மேற்கொள்ள வேண்டும். தன விரயம் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று விரைவாக செய்ய முயற்சி செய்ய வேண்டாம். சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் அதன் விளைவுகளையும் தாக்கங்களையும் அறிந்து செயல்படுவதால் பல சிரமங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சிரமங்கள் வரலாம். ஆனால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்கும் போது அவற்றை முழுமையாக தகர்த்தறிய முடியும். சனி செவ்வாயின் இணைவு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் மங்களகாரகரான செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். அவர் ஜென்மராசிக்குள் நுழையும் வேலை என்பது அற்புதமான வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும். வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் கொடுக்கும் ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கும் செவ்வாய் நவ கிரகங்களிலேயே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படி சிறப்பு பார்வை பெற்ற செவ்வாய் இந்த வேளையில் ஜென்மத்தில் அமர்ந்து சப்தமத்தை தனது பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த வேளையில் எளிதில் மீனராசிக்காரர்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சப்தமஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல நல்ல சுபகாரியங்கள் 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் இந்த தருணம் என்பது பல மங்கள காரியங்கள் இல்லத்தில் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக மேம்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அவர் ஜென்மராசியில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் என்பது அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பண வரவு உயர்வதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கூட்டு முயற்சியாகவோ அல்லது தனித்தோ செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கும். மனதில் நினைத்த காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும். உங்களுடைய திறமை முழுவதும் பளிச்சென வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது பல சிக்கல்களை முழுமையாக விளக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் அடுத்த
அடுத்தடுத்து அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. பல புதிய திருப்பங்களை பல பணிகளில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பழைய தொழிலை நிறுத்தலாமா அல்லது புதுப்பிக்கலாமா, வேறு ஒரு தொழில் துவங்கலாமா என பல மாற்றங்களை இந்த தருணத்தில் துரிதமாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல வகையில் இருக்கக்கூடிய முரண்பாடான பிரச்சனைகளை இந்த தருணத்தில் சற்று சாதுரியமாக கையாளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. வாய்ப்புகள் தடைபட்ட நிலையில் அந்த வாய்ப்புகளை புதுப்பிப்பதோடு அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் மேற்கொண்டு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தொழில் வளர்ச்சி சாதகமாக அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். தன விரயம் அதிகரிக்கும் என்றாலும் கூட அவற்றை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் உண்டு. உத்தியோகம் தொழில் ரீதியாக பல நெருக்கடிகளை முற்றிலுமாக விலக்கி அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புனித பயணங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக அமைய போகிறது. செவ்வாய் அடுத்த ஒரு மண்டல காலம் ஜென்ம ராசியில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாகவே குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான பல நிகழ்வுகளை உறுதி செய்யக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் திட்டமிடுவதை விட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப வருமானம் உயரும். தொழில் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை முழுமையாக விலக்கி புத்துணர்ச்சி காணக்கூடிய வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை லாபத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக விலக்கி சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் பிரச்சனை முழுமையாக விலகுவதோடு மட்டுமல்லாது பல வகையில் இருக்கக்கூடிய உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய கெடுபிடிகள் இந்த தருணத்தில் விலகும். நிர்வாகத்தினர் ஆதரவு சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது சங்கடம் தந்து வந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றம் உண்டு. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். கலைத்துறையில் எதையும் யோசித்து செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் அமோகமாக உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமைகளில் அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமையில் நிச்சயமாக ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் பல தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும்.